மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறதற்கு தேவன் தந்த இரக்கத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக இந்த சுதந்திர தின விழா நல்ல நாளில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்லைகளை மையமாக கொண்டு இந்த மாவட்டம் ஒரு சிறப்பு பெற்ற மாவட்டம், ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கத்தோடு தேவ திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு ஈவை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அந்த ஈவோடு கூட இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான குளச்சல் CSI திருச்சபை வளாகத்திலே இந்த ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு ஈவை கர்த்தர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக இதற்கான அனைத்து ஒழுங்குகளையும் அனுமதியையும் தந்த அருமையான சேகரித்து போதுகிறவர்கள், உதவி போதுகிறவர்கள், செயலர், கமிட்டி அங்கத்தினர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருடையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நல்ல நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். ஒரு பாடலை பாடி ஜெபத்தோடு கூட இந்த கூடுகையை நாம் ஆரம்பிப்போம். சபைகள்
என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். கோடி மக்கள் ஓடி வந்து சுகம் பெறணுமே தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல மனமரங்கப்பா. சிலுவை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கும். என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். அப்படியே நாம் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரே இந்த கால வேளையில் நம்முடைய பிரசன்னத்தினால் யாரும் அப்படியே அமருங்க. சாரி, அப்படியே அமருங்க. அருமையான நம்முடைய சேகரத்து போடுகிறவர்கள் ரெவரண்ட் ரெய்னால் டேனியல் அவர்கள் இந்த நல்ல நேரத்தில் இந்த கூடுகையின் ஆரம்பத்திற்காக ஜெபித்து இந்த கூடுகையை ஆரம்பித்து வைப்பார்கள். அன்பானவர்களை நம்ம இருக்கின்ற இடத்துல எழுந்து நிற்போம். இந்த நாளிலே நம்முடைய குமரி மாவட்ட எல்கைகளில கூடி நாம் ஜெபிப்பதற்காக ஆரம்ப கூடுகையினே நம்முடைய ஆலய விழாகத்தை நம்ம நம்முடைய சேகர் ஆலய விழாகத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அருமையான சகோதரர் ஜஸ்டின் எபனேசர் அவர்கள் இந்த பணியினை அவர்கள் மிக சிறப்பாக அவர்கள் செய்து வருகிற குடும்பமாக செய்து வருகிற அறிவமரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற குழுக்களுக்காக நண்பர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ஒரு சுதந்திர நாளிலே இந்த தேசம் ஆண்டவருக்காக வாழும், ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ பிரசன்னம் ஆலயத்தில் மட்டுமல்ல இந்த தேசம் முழுவதுமாய் விளங்கத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபை நம்ம எல்லாரையும் தாங்க. குறிப்பாக இந்த ஜெப கூடுகை எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக நடந்தேறவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும் மக்கள் திரளாக கலந்து கொண்டு இதனுடைய நோக்கம் முழுமையாய் நிறைவேற்றப்பட நம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோமா? எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று மறைவிடமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் தூய கர்த்தாவே, மகிழ்ச்சி நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய தேசம் சுதந்திரம் பெற்ற இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட எல்லைகளிலே ஆண்டவரே இந்த பரலோக ஜெப வலை ஊழியங்கள் மூலமாக நாங்கள் இந்த ஜெப ரதத்தின் மூலமாக இணைந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க ஜெபிக்க இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தினுடைய நல்வாழ்வுக்காக தேச தலைவர்களுக்காக இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அன்பிலே கட்டப்பட வேண்டும், தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பாரமான ஊழியத்தை செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாதா, இந்த கூடுகையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்பா, முதலாவது எங்களுடைய குளச்சல் சேகர திருச்சபையிலிருந்து இந்த பணியினை நாங்கள் ஆரம்பிக்கின்ற வேளைகளில் நம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாகனத்திற்கும்பாய் என் ஆண்டவர் எப்பொழுதும் பயணிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். செல்கின்ற இடங்களில் எல்லாம் தேவ பாதுகாவலையும் பராமரிப்பை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். ஐயா, நம்முடைய தூதர்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பறந்து காக்கின்ற பட்சியை போல நான் உங்களை காக்கிற தேவன் என்று சொன்னவரே, உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பாதுகாவல் இந்த இடத்துல இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாமத்தினாலே 2 பேர் ஒருமித்த மனதோடு எங்கே குழுமி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்தில் நம்முடைய வல்லமையான பிரசனம் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா,
ஏறெடுக்கப்படுகிற ஜெப விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் அமைய வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். தேவ பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டிடும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். சாமி, இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான இரக்கத்திற்கும் பாதுகாவலுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே இந்த பணியினை நாங்கள் முழுமையாய் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய வழிநடத்துதலும் இடத்தில் எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம். கடந்த சொல்லும் இந்த கால வேளையில நிச்சயமாகவே நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். இந்த ஜப கொடுகையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் இந்த ஆலய விழாகம் இதுபோல யாத்திரைகளில் எல்லாவற்றும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதெல்லாம் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர். நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவர் உணர்கிறோம். பிரசன்னத்தினால் இன்னும் எங்களை நிறைத்தரலும் என்று சொல்லி வாய்களை திறந்து இயேசுவுக்கு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லாமே. சபா, நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்தருளுவீராக. இந்த கால வேளையில் நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். நாங்கள் உம்முடைய கனிகளை கொடுக்கும்படியாக, உம்முடைய பாதத்தில் மன்றாடும்படியாக, தேசத்திற்காக கண்ணீர் விடும்படியாக, தேசத்தின் நன்மைக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் இந்த கால வேளையில உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரை பிரயாணிக்கும்படியாக, எங்களோடு கூட உறவாடும்படியாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, நல்லவரே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து எமையாடுகை செய்யும். வாரும் ஆண்டவரே, வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ ஆண்டவரே. எங்கள் நடுவில் வருவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நல்லவரே, எங்களில் பாயமானவரே, ஜப ஆவி ஊற்றுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தருளுவீராக. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லாமா? வாரும் தூயா. உம்முடைய பிரசன்னம், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் என் நேசம் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அன்பினால் தேடி வந்தீர். நெஞ்சார அழைத்து முத்தம். நல்லவன், நல்லவன், நல்லவன் அப்பா. ஜெபிக்க போறதான காரியத்துல நீங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நெஞ்சார அழைத்து முச்சங்கள் கொடுத்து
நாங்கள் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செயல்படுகிறதான பரிசுத்த ஆவியானவரே, எங்களில் நெருக்கடியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதான காரியத்தில் நீர் ஆண்டவரே வெற்றி தரும்படியாக உடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை மூடும்படியாக அப்பா பிதாவே உடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். ரட்சகரே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை 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 பிரசன்ன 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 இடத்துல இருக்கட்டும். கிருப வெளிப்படக்கூடாதா? ஓ எல்லார் மேலும் கிருபை ஊற்றுங்கப்பா. சபிக்க வேண்டியதான கிருபையை சாருங்கப்பா. இப்படி ஆவினால் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. நல்லவரே நல்லவரே பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? ஒவ்வொருத்தர் மேலும் கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே தாங்காய் ஆண்டவரே உண்டாயதாய் இறங்கும்படியாக நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வாரும் ஆண்டவரே வெற்றிலை இறங்கி வாரும் அப்பா. எங்களை நிறைச்சபடினால் நமக்கு நன்றி அப்பா. உள்ளத்திலிருந்து சொல்லமா? அன்பரே சுராஜனுக்கே காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திற்கு நேராக வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவருக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் கழுவப்பட்டவர்களாக தேவரீருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கடந்து வந்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் அசைவாடினதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய மகிமையை கர்த்தர் தொடர்ந்து வெளிப்பட பண்ணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல கால தருணத்திலே அருமையான இந்த இடத்தில் எங்களுக்கு அதிகமான வாய்ப்பை எங்களுக்கு கையளித்தருளி இந்த நல்ல நாளில் ஆரம்ப ஜெபத்தை நிறைவேற்றி இருக்கிற அருமையான சேகரத்து போதகர் ரெய்னார்ட் டேனியல் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெப ஊழியர்களின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். அருமையான நம்முடைய திருச்சபையின் உதவி போதகர் எவாஞ்சலிஸ்ட் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் உதவி போதகராக இருக்கிறவர்கள் இவ்விடத்தில் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெப ஊழியர்கள் சார்பாக நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். அருமையான நம்முடைய திருச்சபையினுடைய செயலர் டாக்டர் ஜெயகர் ஜோசப் அவர்கள் இந்த அருமையான இடத்திலே கடந்து வந்து எல்லா நிலைகளிலும் உதவியாக இருந்தார்கள். அருமையான இந்த செயலர் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெப ஊழியர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பருத்தி விளை திருச்சபையினுடைய போதகர் திரு
ஆல்பர்ட் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அருமையான இந்த போதுகிறவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெப ஊழியங்கள் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். சிறப்பாக இந்த இடத்திலே அருமையான இந்த திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய குழுவினரோடு கூட அதிக தொடர்பு உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அருமையான அந்த சகோதரர் ஜாக்கப் அவர்கள், அருமையான கமிட்டி அங்கத்தினர்கள், அருமையான அந்த சகோதரர் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெப ஊழியத்தின் சார்பாக நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். இவ்விடத்திலே கடந்து வந்து இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெப ஊழியத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். சிறப்பாக இவ்விடத்திலே எங்களுக்கு அதிக உதவியாயிருந்த இந்த திருச்சபையினுடைய செக்ஸ்டன் என்று நினைக்கிறேன், கோயில் பிள்ளைன்னு நினைக்கிறேன், அருமையான அந்த சகோதரர் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். சிறப்பாகவே இவ்விடத்திலே இந்த ஆராதனையை ஒளிப்பதிவு செய்கிற அருமையான அந்த சகோதரர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெப ஊழியர்களின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தேவனங்களுக்கு அருளின கிருபையின்படி உங்கள் கரங்களிலே இந்த ஒலிவ இலை ஜெப கையேடு என்கிற கையேடு கிடைக்க பெற்றிருக்கும். இந்த நல்ல நேரத்தில் சிறப்பான நிலையிலே ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் மிகுந்த பாரத்தோடு ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ஜெப ஊழியங்கள் ஒரு சபை ஸ்தாபனம் சார்ந்தது அல்ல. இந்திய தேசத்தில் தேவனுடைய மகிமையான அனுக்கிரகம் வெளிப்பட பண்ணும்படி உலக நாடுகளின் எழுப்புதலுக்காக கண்ணீர் ஊற்றுகிற ஒரு கூட்டத்தை எழுப்புவது பரலோக ஜெப ஊழிய தரிசனமாகும். அவ்விதமாக நாங்கள் எங்கெங்கே செல்லுகிறோமோ அவ்விடங்களில் எல்லாம் ஜெபிக்கிறவர்களுக்கு ஒத்தாசையான நிலையிலே ஜெப பாரத்தை ஊற்றுகிற ஊழியத்தை கர்த்தருக்கு மகிமையாய் செய்து வருகிறோம். அந்த நிலையில் கடந்த வருடத்திலே கர்த்தருக்கு மகிமையான அடிப்படையோடு கூட நம்முடைய மாவட்டத்தில் 6 தாலுகாக்கள் இருக்கிறது. தாலுகா வயசாக கடந்து சென்று 6 இடங்களிலே இந்த ஜெபத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருஷத்திலே சிறப்பாக நம்முடைய சிந்தை கேட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுத்தந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய எல்லைகள், கடல் எல்லை ஒன்று, மலை எல்லை ஒன்று, மாவட்டத்தினுடைய எல்லை என்று சொல்லி 2 இடங்களிலே இந்த கனமான காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் வழி நடத்தினார். அதன்படியாய் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த இடத்திலே கடல் எல்லையாக இருக்கிற குளச்சல் பகுதியிலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதற்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு கடல் எல்லைக்கான ஜெப குறிப்புகள் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுவான ஜெப குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபைக்கான ஜெப குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை கலந்து நாம் ஜெபிப்பதற்கு என்று சொல்லி ஆயத்தப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடல் எல்லை மிக முக்கியத்துவமானது நம்முடைய மாவட்டத்திலே. ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்ப நாட்களிலே செய்வதற்கு மிஷனரிகள் பயன்படுத்தின தளத்தில் மிக முக்கியத்துவமான தளம் கடல் தளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் அடிப்படையிலே தான் கடற்கரை முழுவதிலும் திருச்சபைகள் எழும்புவதற்கு ஆயத்தமானது. அந்த ஆயத்தத்தின்படிதான் திருச்சபைகள் நிரம்பி இருக்கிறது. ஆனால் கடந்த நாட்களில் இந்த கடல் எல்லைக்கு போய் என்ன நிலைமைகளில் கடல் சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், எல்லை மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற நிலைகளை ஆராயும் போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. அதன் அடிப்படையிலே தான் இந்த ஜெப குறிப்புகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் நாம் ஜெபத்திற்கு ஆயத்தப்படுவோம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் எழுந்து நின்றால் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்கும். அப்படியே தலைகளை தாழ்த்தி, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, தேங்க்யூ லார்ட். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் செய்யும் ஜெபமே
அவிதமாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் துதிங்க. நமக்கு அதாவது கர்த்தராகிய தேவனுடைய அனுக்கிரகத்தின்படி கடல் தன் எல்லையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு ஒரு எல்லையை வகுத்து கொடுத்தார். அவ்விதமாக நம்முடைய தேவன் அருளுணை ஈவோடு கூட இந்த கடல் எல்லையானது நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக எல்லாரும் ஒரு கணம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதமான கிருபையோடு இந்த எல்லையை ஆசீர்வதித்ததினால் நம்முடைய மிஷனரிகள் கடல் மார்க்கமாக கடந்து வந்து கர்த்தருக்கு மகிமையான ஊழியம் செய்யும்படியான அனுக்கிரகம் கொடுக்கப்பட்ட ஸ்தலம் இந்த கடல் எல்லை. இந்த கடல் எல்லைக்காக எல்லாரும் தேவனை துதியுங்க. மகிமையான அனுக்கிரகத்தோடு கர்த்தர் தந்த இந்த கடல் எல்லையின் மூலமாய் நம்முடைய மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பது உண்மை. தேவ சமூகத்தில் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட எங்கள் தகப்பனே, இந்த எல்லையில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஊற்றும்படி எங்களையும் இவ்விடத்திலே நீர் ஸ்தாபரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் தேவனை துதியுங்க. மகிமையான அனுக்கிரகத்தோடு எல்லாரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த எல்லையை சார்ந்த பகுதிகளில் என்ன விதமான நிலைமைகள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே ஜெபத்திற்கு நேராய் கடந்து செல்லுவோம். அருமையான நம்முடைய இந்த கடல் எல்லை பகுதிகளிலே அடிக்கடி கடந்து வருகிற கடல் சீற்றங்கள் பலவிதமான அழிவுகளை ஏற்படுத்துவது உண்டு. இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம ஜெபிக்க போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, அன்பின் தகப்பனே, எங்கள் கடல் எல்லைகள் ஆண்டவரே, அந்த எல்லைகளில் காணப்படுகிற சீற்றத்தின் நிமித்தமாய் எத்தனையோ அழிவுகள் கடந்து வந்தது உண்டு. 1992 வருடம் ஒரு பெரிய அழிவை சந்தித்தது உண்மை. அதற்கு பின்பு அநேக நிலைகளிலே இந்த கடல் சீற்றத்தின் நிமித்தமாக கடல் அரிப்புகள் வந்து கடற்கரை வாழ் மக்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது உண்மை. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிற கர்த்தருடைய வல்லமையை எண்ணி கர்த்தரிடத்தில் கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, கடல் சீற்றங்களினால எந்த விதமான பாதிப்புகளும் எங்கள் கடல் எல்லைகளுக்குள் வந்து விடாதபடி கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் ஊற்றுங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் பாரத்தோடு கூட கேளுங்க. தேவனுடைய மகிமையான அனுக்கிரகம் பெருகும்படி எங்கள் இந்த கடல் எல்லைகளிலே எந்த விதமான அழிவுகளும், எந்த விதமான உயிரிழப்புகளும், எந்த விதமான வீட்டு சேதங்களும் உருவாகாதபடி கர்த்தர் எங்களை நடத்தின ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையான கிருபையை நீர் ஊற்றி தாருங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு கூட கேளுங்க. தேவனுடைய மகிமை பெருகட்டும். கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்யட்டும். அதை போல அருமையான கடல் வாழ் மக்கள் நிலைகளிலே அவர்கள் தொழில் செய்கிற அனுபவம் என்பது அநேகர் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அநேக மக்கள் கடற்தொழில் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதமான நிச்சயமும் இல்லாத சூழ்நிலையோடு கடலுக்கு கடந்து செல்லுகிற மக்களினுடைய பாதுகாப்பிற்காகவும் அதை போல கடல் தொழில் செய்கிறவர்கள் அவர்கள் அதிகமான பண செலவழித்து அவர்கள் அந்த தொழிலுக்காக கடந்து செல்லுகிறார்கள். சரியானபடி அவர்களுடைய வலைகள் நிரம்பாமல் போனால் அவர்கள் அதிக கடனுக்குட்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். அவ்விதமாக நம்முடைய இந்த கடற்கரை எல்லைகளிலே கடனுக்குட்பட்டு தங்கள் வீடுகளை இழந்தவர்கள், விற்று போட்டவர்கள், கடன் நிமித்தமாக வாடகை வீடுகளில் இருக்கிறவர்கள், தொழிலில் நஷ்டப்பட்டு தொழில் நிமித்தமாய் அவர்கள் வாழ்க்கையை இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், இதன் நிமித்தமாக பல நிலைகளில் தற்கொலைகளுக்கு நேராய் எண்ணம் கொள்ளுகிற மனிதர்கள் பெருகி இருக்கிற போது கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கடல் தொழில் செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு எந்த விதமான பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்குரியவர்களாகவே கடலுக்குள் அடியெடுத்து வைக்கிற எங்கள் மக்களை என் தேவாதி தேவன் உம்முடைய பாதுகாவலின் கீழ் கொண்டு வந்து என் அன்பின் ஆண்டவர் அவர்கள் அதிகமான பண செலவுகளை செய்து கடந்து போகிற அந்த தொழிலிலே அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி தேவ மகிமையை கர்த்தர் ஊற்றுங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. எல்லாரும் பாரத்தோடு கூட கேளுங்க. தேவனுடைய மகிமையின் அனுக்கிரகம் பெருகும்படியான கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அமிதமான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும் என்று சொல்லி
ஜெபிங்க. அதே போல அநேக நிலைகளில் சிலர் கடன்படுவதற்கு காரணமாயிருப்பது ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத செலவுகளை செய்து பலவிதமான நிலைகளில் ஆடம்பர செலவுகளின் நிமித்தமாய் கடன்பட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆடம்பர செலவு செய்கிற மக்கள் தங்களுடைய தேவைக்கு தக்கதாக, தங்களுடைய திராணிக்கு தக்கதாக, தங்களுடைய வருமானத்திற்கு தக்கதாக செலவு செய்யத்தக்கவர்களாக ஞானமுடையவர்களாய் மாற கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஊக்கத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. அற்புதமான கிருபையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். வாய்களை திறந்து நன்றியோடு கூட எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை இந்த கடற்கரை மக்களுக்கு கர்த்தர் செய்யட்டும். தேங்க்யூ லார்ட். தேவ மகிமை இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே. துதிசேனை எழும்பணுமே, துரத்தணுமே எதிரிகளை. துதிசேனை எழும்பணுமே, துரத்தணுமே எதிரிகளை. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும் என் தேவா. கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும் என் தேவா. கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும் என் தேசத்தின் மேல் மனமிரங்கும் அப்பா. தொடர்ந்து நாம ஜெபிப்போம், அப்படியே ஜெபிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடல் வாழ் மக்களாக இருக்கக்கூடிய எல்லை மக்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனபடினால அதிகமான பாவ பழக்கங்கள், அதிகமான நிலைகளில பலவிதமான பாவ இச்சைகளுக்கு உட்படுகிற சூழ்நிலைகள் உண்டு என்கிற செய்தியை கடந்த நாட்களில் அவர்களை சந்திக்கும் போது சொன்னார்கள். அவ்விதமா ஜனங்கள் பலவிதமான பாவங்களுக்கு உட்படுகிற சூழ்நிலைகள் அதிகம். ஒன்று, இரண்டு, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சம்பாதிக்கிறதுல அதிகமான செலவுகள் போதை பழக்க வழக்கங்களினால் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் அருமையான இந்த ஜனங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கலாமே. எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய அருமையான மக்கள் கூட்டம் அவர்கள் நெருக்கமான இடங்களில் இருக்கிறதுனாலேயும், பலவிதமான நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறதுனாலேயும் அவர்களுடைய வாழ்க்கையில பாவ பழக்க வழக்கங்கள் உண்டு என்று சொல்லுகிற நிலைகளை பிரகடனப்படுத்தினார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமே. அற்புதத்தின் தேவனே, எங்கள் அருமையான கடல் எல்லைகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போய்விடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற இரத்தமாய் இருக்கிறது என்பதை உணர்கிற உணர்வுக்குள்ளாக எங்கள் ஜனங்களை நடத்தும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமையை கர்த்தர் ஊற்றுகிறதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய மகிமையை கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே வெளிப்பட பண்ணுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை எங்கள் ஜனங்களுக்குள்ளே பெருக பண்ணுவீராக. தகப்பனே, மாமிச இச்சைகளுக்குள் விழுந்து கிடக்கிற ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. தேவனுடைய மகிமை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. என் அன்பின் ஆண்டவரே, என் பரிசுத்தமுள்ள ராஜாவே, போதைகளுக்கு அடிமைகளாய் கிடக்கக்கூடிய அருமையான ஆண்டவரே ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக. அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து அவர்கள் வெளியே எடுக்கப்பட தேவ மகிமையை கர்த்தர் ஊற்றுங்க. அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனுடைய மகிமையை கர்த்தர் வெளிப்பட பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த நல்ல நேரத்தில் அருமையான கடல் எல்லைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலையில் கல்வி தரம் என்பது அதிக குறைவு. ஆனால் கல்வி கற்ற பெண்கள், உயர்கல்வி பெற்றவர்கள் கூட வேலைக்கு அனுப்பப்படுகிற அனுபவம் என்பதை குறைத்திருக்கிறார்கள். அவ்விதமாக சீரான அடிப்படையில் பெண்கள் படிக்க முடியல, பெண்கள் படித்தாலும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை அறிவித்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நல்ல நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும். கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும். அருமையான உயர்கல்வி படித்த பிள்ளைகள் சிறப்பான அளவிற்கு வேலை வாய்ப்புகளுக்காக அனுப்பப்படுகிற மனநிலை அருமையான மக்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து, அப்பா உம்முடைய கிருபையின்படி நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நிறைவின்படி நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்ட பிள்ளைகள் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்குரிய மனநிலை அடையும்படி கர்த்தருடைய கிருபையை நீர் ஊற்றுங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அதே போல அருமையான நம்முடைய அந்த எல்லையிலே தொழில் செய்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே எல்லை தாண்டும் பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் அப்படி உண்டோ என்று கேட்கிற நேரத்தில் சொன்னாங்க, குஜராத் மாநிலத்தினுடைய பகுதிகளிலே நம்முடைய மாவட்டத்தின் எல்லையில் இருக்கிற மக்கள் தொழிலுக்காய் செல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்விடத்திலே செல்லும் போது பாகிஸ்தானுடைய பாடுள்ள அவர்களுக்கு அந்த துன்பங்கள் உண்டு. அந்த பாகிஸ்தானுடைய கடல் நிலையில் இருக்கக்கூடியவர்களால் அவர்களுக்கு துன்பங்கள் உண்டு என்று சொன்னார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நீங்களாக ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி கர்த்தருடைய பாதத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அற்புதமான கிருபைகள் பெருகட்டும். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். தேவ மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. தேவா தேசத்தின் மேல் மனமிரங்கும் தேவா கதறுகிறேன். தேசத்தின் மேல் மனமிரங்கும் இருளில் வாழும் மனிதரெல்லாம் பேரொழியை காணலுமே. மனிதரெல்லாம் பேரொழியை காணலுமே. தேவா கதறுகிறேன். தேசத்தின் மேல் மனமிரங்கும் தேவா கதறுகிறேன். தேசத்தின் மேல் மனமிரங்கும் எழுப்புதல் என்றும் காண வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ அடிப்படைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சபைக்கு குறைவில்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் சபை. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிற்கிற நிலைப்பாடு நம்மிடத்தில் இல்லாமல் போயிற்று. ஸ்தாபன வரிகளும் மார்க்க பேதங்களும் பெருகி சபைகள் ஒன்றை ஒன்று கடித்து பட்சிக்கிற நிலைமையில் இருக்கிறது. எழுப்புதல் என்பதை பார்ப்பதற்கு தடையாக இருப்பது, நான் பவுல் என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு, நான் அப்பல்லோ என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு, நான் கேவா என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு. நான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கேட்டார், உங்களுக்காக நான் தான் சிலுவையில் அறையப்பட்டேன். இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லவோ சிலுவையில் அறையப்பட்டவர். நம்மை மீட்பதற்காக தன்னை கொடுத்தவர் அவர் அல்லவோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்கு மகிமையாய் நிற்க வேண்டிய சபைகள் ஸ்தாபன வரிகளினாலும் மார்க்க பேதங்களினாலும் நிறைந்து நிற்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். நானும் நீங்களும் ஒரு உறுதிப்பாடு எடுக்கணும். நான் எந்த சபையை சார்ந்திருக்கிறேன் அல்ல, அந்த ஸ்தாபனத்தை புரிந்து நான் பெருமை பார மாட்டேன்.
என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே காரியங்கிற முடிவோடு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அந்த மகிமையான வாக்கியம் அத்தனை சபை ஐக்கியங்களுக்குள்ளும் ஊடுருவி பாய்ந்து சபைகள் ஒன்றை ஒன்று ஐக்கியப்படுவதற்கு எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவீங்களா? அன்பின் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் மாவட்டத்தில் எங்களுக்குள் ஊற்றப்படுவதற்கு தேவரின் கிருபை செய்தீரையா. தகப்பனே, நாங்கள் அநேக சபைகள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி அநேக சபைகள் எழும்பி நிற்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே ஒரு தனி மனிதனை கிறிஸ்துவுக்குள் நடத்த எங்களால் முடியவில்லை. காரணம், ஐக்கியமற்ற தன்மைகள், ஸ்தாபன வரிகளும் மார்க்க பேதங்களும் பெருகி கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பின் ஆண்டவர், இந்த மார்க்க பேதங்களை நீர் உடைத்து போடுங்க ஆண்டவரே கேளு. எல்லாரும் கேளு. கர்த்தருடைய பாதத்தில் அன்பின் ஆண்டவர் இந்த மார்க்க பேதங்களை தகர்த்து நாங்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்கள் என்கிற கிருபையை எங்களுக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நல்ல ஈவுகளை தருகிறதற்காக நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, சபை ஒரு முக்கிய பொறுப்பை அடைய வேண்டியது இருக்கிறது. நாம் இந்த விடத்திலே இருக்கிறோமானால் நம்முடைய முன்னோர்களுடைய கண்ணீர், அவர்கள் ஊற்றின கண்ணீரின் வழியாகத்தான் நானும் நீங்களும் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆனால் இன்று என் தலைமுறைக்காக நிற்கிற என் வாழ்க்கை பின்னணியத்தில் என் அடுத்த தலைமுறைக்காக நிற்கிற அனுபவம் எவ்வளவு? சபை கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் பாரத்தோடு கூட கேளுங்க. எங்கள் வாலிப பிள்ளைகள் ஸ்தானாதிபதிகளாக, கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிற அடிப்படை பின்னணியத்தோடு தேவனுக்கு மகிமை உண்டாக தேவரின் எங்களுக்கு இரக்கம் பாராட்டோடு கேளுங்க. வாலிப பிள்ளைகள் மனிதவரை போய் விடாதபடி பரிசுத்த பாதைக்குள்ளாக நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டே. சபை அதை நிறைவேற்றுவதற்கு தேவரின் கிருபை என்பதனை தாரும்னு கேளுங்க. அன்பின் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு பிள்ளைகள் அவிதமாய் உருவாக்கப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் எல்லாரும் உற்சாகத்தோடு கேளுங்க, உற்சாகத்தோடு கேளுங்க. அவிதமாகவே இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லா இடத்துல இருந்து நாங்க இதே ஜபக்குறிப்பை கொடுக்கிறது இல்ல, அநேக ஜபக்குறிப்புகளை கொடுக்கிறோம். ஒரு 2 ஜபக்குறிப்புகளுக்காக இந்த நேரத்தில் நம்ம ஜபிக்கப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குமரி மாவட்டத்தில் அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் குடும்ப முறைமைகள். குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை. கணவன் மனைவி ஒரு சின்ன காரியத்திற்காகவே பிரிந்து விடுகிறார். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொன்ன வார்த்தையின்படி இணைக்கப்படுகிற பிள்ளைகள் அற்பமான காரியங்களுக்காக தங்கள் குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதற்கு சம்மதித்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய மாவட்டத்திலே வழக்குகளாக இருக்கக்கூடிய வழக்குகளிலே கிறிஸ்தவ குடும்பங்களின் நிமித்தமாக இருக்கிற வழக்குகளே அதிகம் என்பதை நாம் அறிவோமா? கர்த்தருடைய பாதத்தில் கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்தில் குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் கேளுங்க. இவ்வீட்டின் தலைவர் இயேசு என்று எழுதியிருக்கிற வீட்டுக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, டைவர்ஸ் கேஸ் இருக்கிறது, வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், பிரிவதற்கு ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பாதத்தில் எல்லாரும் பாரத்தோடு கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, எங்க அப்பாவுடைய மகிமையை ஊற்றி தாரும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் கேளுங்க. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட இந்த காரியத்தில் நாம மனமடிவடைய கூடாது. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்புவதுண்டு. ஆனால் பிள்ளைகள் அதை விரும்பாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. அவ்விதமாகவே கர்த்தருடைய பாதத்தில் கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலமாக நம்முடைய மாவட்டத்தில் கொலை, கொள்ளை குற்றங்கள் சம்பவித்திருக்கிறது, அதிகமாய் சம்பவிக்கிறது. தேவ சமூகத்தில் கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, பொறுமையுள்ள ஜீவனத்தை ஜனங்களுக்குள் தாரும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. பொறுமையுள்ள அனுபவத்தை மக்கள் பெற்றுக்கொண்டு இவ்விதமான கொடிய காரியங்களுக்கு அர்ப்பணிக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் தேவ மகிமையை ஊற்றுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. தேவ மகிமை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோமே.
தேவ சமூகத்துல எத்தனையோ வேலைகள் நமக்கு இருந்தது. கர்த்தராகிய இயேசு நமக்கு முக்கியமானதுனால தானே கர்த்தருடைய பாதத்துல கடந்து வந்தோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க இந்த நல்ல நேரத்துல ஒரு கணம் உங்களுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துல சொல்லுவீங்க. இந்த காலை வேளையில தேவ பாதத்துக்கு நேராக வந்து உண்மை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற அனுக்கிரகம் தேவரையும் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரமையா என்று சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உன் கர்த்தருடைய பாதத்துல சொல்லலாமே. எல்லாரும் நல்லவரே வல்லவரே கிருபையும் அன்பும் இருக்கும் தயவுகள் இந்த நல்ல நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்தில் கடந்து வந்து நிற்கிற இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவருடைய இடைவிடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரமாக இருக்கிறதற்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நம்முடைய வல்லமைகளை ஊற்றி உம்முடைய அபிஷேகத்தினால நிறைந்து நேற்றைய தினமிரவு கண்ணீரே என் வாழ்க்கை என்று வந்து உம்முடைய பாதத்தில் கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் என் அன்பின் ஆண்டவர் உம்முடைய ஆடி வாய்ந்த கருத்தை நீட்டி கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே கலங்காதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனீர் அவர்களுக்கு உம்முடைய வல்லமையான ஈவை வெளிப்படப்படுகிறதற்கு போதுமானவர் என்பதை அவர்களுக்கு நீர் சொல்லும் ஆண்டவர். மனிதன் பேசும் போது அது எங்களுடைய இருதயத்தை திரும்ப துடிக்க செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் பேசுவீர், எங்களுடைய உள்ளம் ஆண்டவரை உமக்குள் கழுங்கூறுகிறதாய் மாறும். நீர் இந்த பிள்ளைகளோடு பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற விதமாக தங்கள் வாழ்க்கை பின்னணிகளை உமக்கு மகிமையாய் மாறப்பட்ட கர்த்தர் கிருபை செய்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. உம்மை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே ஜெபத்தோடு காணப்படும் இந்த நல்ல நேரத்தில் அருமையான பருத்தி உலை திருச்சபையினுடைய போதகர் அருமையான எவாஞ்சலிஸ்ட் ஆல்பர்ட் அவர்கள் முன்வந்து ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்வார்கள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரமபிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய அநாதி தீர்மானத்தின் வழியாக இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திருப்பெயரிலே ஒன்று கூடி அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தை மையப்படுத்தி
ஆண்டவரே தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஒப்புக் கொடுத்து செபிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தோடு கூட அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஆலயத்தினுடைய அடிவாரத்திலே நின்று ஆண்டவரே இந்த கடல் வாழ் மக்கள், கடற்கரையில் வாழ்கின்ற மக்கள் தொடர்ந்து அவர்கள் வாழ்வுடைய தேவைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி செபிக்க, திருச்சபைகளுக்காக, திருச்சபையுடைய ஐக்கியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி செபிக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை அழைத்து வந்தீரே சுவாமி. நன்றி அப்பா, நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே உடைய சமூகத்திலே தொடர்ந்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே பரிசுத்தரே எங்கள் விருப்பங்களை கடவுள் அறிகின்ற ஆண்டவராக இருக்கிறே சுவாமி. ஆண்டவரே ஒரு கூட்டம் வாலிபர்களை அப்பா திறப்பில் நின்று செபிக்கக்கூடிய ஆண்டவரே உணர்வுகளை ஆண்டவரே தமது மக்களுக்கு தந்திருக்கிறீரே சுவாமி. அத்தகப்பதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். நாங்கள் ஒன்று கூடி ஒரு மனப்பட்டு செபித்த காரியங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே ஒருவரை கூட ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற பொழுது ஆமென் தகப்பனே ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜெப ஐக்கியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அப்பா ஒவ்வொரு தமது மக்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசைகளை தகப்பனே நீர் நிறைவாய் கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே தமது மக்கள் ஜெபித்திருக்கின்ற காரியங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டினமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே தகப்பனாகிய கடவுளே எங்கள் தேச பிதாவே ஓ உம்மை குறித்து நாங்கள் புகழ்ந்து பாடினோமே. தேசமே எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்குவோம், எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்குவோம், எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்குவோம். எங்கள் தேசத்தினுடைய எழுப்புதலை ஐயப்படுத்தி தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபித்திருக்கிற தமது அடியாருடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படவும் ஆண்டவரே அவர்கள் தேவைகள் கட்டப்படவும், தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அவர்கள் உயர்த்தப்படவும் சுவாமி. எல்லா நன்மையான அனுபவங்களையும் தொடர்ந்து தமது மக்களுக்கு தருவீராக அப்பா. தகப்பனே இந்த ஜெபம் கூடுகையை இணைந்து நடத்துகின்ற ஆண்டவரே இந்த பரலோக ஜெபவரி ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரருக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரரோடு கூட இணைந்து இந்த திருப்பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, ஒவ்வொரு கடவுளுடைய அடியார்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நமது பிள்ளைகள் கூடி ஜெபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜெப ஐக்கியம் அப்பா நிறைவு பெறுகின்ற பொழுது ஆண்டவரே எங்கள் குமரி மாவட்டத்தில் ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தகப்பனாகிய கடவுளே எங்கள் குமரி மாவட்டத்தில் அப்பா உம்முடைய வல்லமை இறங்கவும் ஆண்டவரே அடியோருடைய ஜெபத்தின் வழியாக அப்பா எழுப்புதலுக்கு முன்னோட்டமாக எங்கள் குமரி மாவட்டத்தை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே இந்த குமரி மாவட்டத்தின் வழியாக எங்கள் தேசத்திலே உம்முடைய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் இணைந்து செபிக்கிற பொழுது ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆமென் ஆமென் பதில் கொடுக்கிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வருகிற அனைத்து நிமிடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய தூய கரம் அடியார்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும்
சுவாமி. பிரயாணப்பட்டு போகின்ற பொழுது ஆண்டவரே முன்னும் பின்னுமாக உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய சமூகத்தை தமது பிள்ளைகளுக்கு முன்பதாக செலுத்தி செல்லுகின்ற இடங்களை எப்பொழுதே இப்படி தூதர்களை கொண்டு ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே தமது பிள்ளைகள் செல்லுகின்ற இடங்களிலே இப்பொழுதே அந்த இடத்திலே மகிமையை விளங்க பண்ணும். ஆவியானவரே தொடர்ந்து அப்படி நடந்த போதின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கூடாதபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு முறை கூட இந்த வளாகத்தினுடைய கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜெப ஐக்கியத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற உமது அடியார்கள் சுவாமி. ஆண்டவரே உம்மால் இரக்கங்களையும் உம்மால் விடுதலையையும் உம்மால் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ள ஆண்டவர்தாமே அருள் செய்வீராக. ஆவியானவர் தொடர்ந்து வாசம் பண்ணும். அனைவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் தந்தையாம் கடவுளுடைய அன்பும் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் தூய ஆவியானவருடைய தேற்றுதலும் ஆதரவும் இன்னும் என்றும் இனிவரும் அனைத்து காலங்களிலும், குறிப்பாக இதனால் துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜெப ஐக்கியங்களோடும் இந்த ஊழியங்களோடும் ஊழியத்தை செய்கிற நமது அடியார்கள் ஒவ்வொருடைய வாழ்வோடும் இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து மக்களோடும் தொடர்ந்து எங்கள் குமரி மாவட்டத்தில் எழுப்புதல், தொடர்ந்து தேசத்தினுடைய விடுதலை அனைத்தோடும் நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவருக்கும் ஒரு விஷயம் கூட நன்றி கூறிக்கொள்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. காலையில டீ ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் குடிச்சிட்டு போகும்படி அன்போடு கூட கேட்டு.